எங்கள் அப்பா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா அந்த ஊரே திரண்டு வந்துடும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தா திருவிழா மாதிரி இருக்கும். திருவிழா அப்படியே என்ன சொல்கிறது, சொந்த பந்தங்கள் எல்லாம் அங்கே பங்காளி, ஒன்று விட்ட பங்காளி, மாமா மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஊரே திரண்டு வந்துடும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போய காலகட்டங்களில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா முதல்ல வந்து அவங்க என்ன எதிர்ப்பாங்க தெரியுமா? தம்பி அது இருக்கா? அதுனா இது கல்யாணமாக இருந்தாலும் சரி தான், காது குத்தா இருந்தாலும் சரி தான், இல்லை குழந்தை பிறந்தாலும் சரி தான், வெளிநாட்டுக்கு போனாலும் சரி தான், அரசியல்வாதி மீட்டிங்காக இருந்தாலும் சரி தான், இல்லை பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி தான், இல்லை கருமாதியாக இருந்தாலும் சரி தான், இழவு வீடாக இருந்தாலும் சரி தான், இவங்களுக்கு இது தேவை சரக்கு. சரக்கு இருந்தால் மட்டும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஒரு வண்டியில் வந்து ஒரு ஃபேமிலி கூப்பிட்டு வரும்போது நீ சரக்கு அடித்து திரும்ப அந்த ஃபேமிலியில் போய் சேர்க்க முடியுமா? அப்படி தான் வந்து கள்ளக்குறிச்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயிரிழப்பு பார்த்தீங்களா? ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தான் வந்து நிறையா உயிரிழப்பு ஆயிடுச்சு. எல்லாமே அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. அதனால் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஆண்மகன் இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி தத்தளிக்கும்? 1000 பேர் 1000 ஆஃபர் கொடுத்தாலும் ஆண் இல்லாட்டினா அந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படும்.